அவர் தான் உன் தகப்பனார். நீ இனிமே அவா கூட தான் இருக்கணும், அவாத்துல தான் இருக்கணும். அப்பா 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 என்ன அனுப்பிடாதேல்ப்பா. நான் தானேப்பா உங்க பொண்ணு. அப்பா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. அப்பா அப்பா என்ன அனுப்பிடாதேல்ப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ். அம்மா அம்மா நீ யாரு சொல்லுமா. அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. சாரா சாரா நீயா சொல்லு சாரா. சொல்லு சாரா சொல்லு சாரா. அப்பா ப்ளீஸ் பா, உங்களோட நான் இருந்துடுறேன்ப்பா ப்ளீஸ். இந்த வீட்லயே ஒரு மூலையில இருந்துக்கிறேன்ப்பா. நினைச்சிடாதே ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ஐயா ஐயா அம்மாடி எழுந்துரு. அப்பா நான் போக மாட்டேன். வேண்டாம் அழாத அழாத. வேண்டாம்மா. ஐயா பேத்திய தொந்தரவு பண்ணாதீங்க. அவ இஷ்டப்படி அவ இங்கே இருக்கட்டும். அவ அழுகிறத பார்த்து என் மனசு கஷ்டமா இருக்கு ஐயா. ஐயா இத்தனை வருஷமா வளர்த்த உங்களை விட்டுட்டு அவ வந்துருவாளா? அவ இங்க நிம்மதியா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும். ஆமாய்யா, ஆத்தா சொல்ற மாதிரி என் பொண்ணு உங்க கூடவே இருக்கட்டும். என்ன அப்பாவா நினைச்சு அதுவா இஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரட்டுங்க. அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். தயவு செய்து வற்புறுத்தாதீங்க. அழாத, கண்ணை தொடச்சுக்கோ, கண்ணை தொடச்சுக்கோ. வரையா? சரியா? வரையா? நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் வரம்மா. விஜயா, இவளை சமாதானப்படுத்து போ. அம்மாட்ட போ. அம்மா என்ன அனுப்பிடாதம்மா. நான் போக மாட்டேன்.
என்ன அனுப்பிடாதம்மா. இல்ல அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நீ கிளம்பினப்போ என் பேத்தி உன்னை ஒரு பார்வை பார்த்தாளே, அதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? அதான்டா அப்பனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பந்த பாசம். நீ தான் ஏதோ பந்தம் பாசம்னு சொல்ற, அதுதான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அத்தை. எப்படிடா வருவா? இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்கினவங்களை விட்டுட்டு எப்படி வருவா? யாரும் அப்படி வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆகும். என்னத்த அப்படி சொல்லிட்ட? பேத்தியை பார்க்கணும், அவளை பாராட்டி சீராட்டி வளர்க்கணும்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருப்பியே, அதெல்லாம் மறந்துட்டியா? சொன்னேன், நான் மறக்கலையா. ஆனா இப்போதைக்கு அவளை என் கண்ணால பார்த்தேனே, அதுவே போதும் ஐயா. அவ இஷ்டப்பட்டப்போ இங்க வரட்டும். கண கூட சொன்னா, உன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிடா அங்க விட்டுட்டு வந்தேன்னு கேட்டா. அவ வரலன்னா விட்டு வந்துருவியா, போய் கூட்டிட்டு வர வேண்டியதுலன்னு கேட்டா. நான் கூட அப்படித்தாண்டா சொல்லியிருப்பேன். என் பேத்தி வளர்ந்த இடம் வேற இடமா இருந்தா, ஆனா அவ எங்க வளர்ந்தா? சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சு அதன்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற தேசிகாச்சாரியா வீட்டுல. அவ எத்தனை நாள் அந்த வீட்டுல இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். அது அவளுக்கு நல்லது, நமக்கு நல்லது. தியாகு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பேப்பா? என்னத்த சத்தியகதைன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற? என்ன செய்யணும்னு சொல்லு. என் பேத்தி எத்தனை நாள் வேணும்னாலும் அந்த வீட்டுல இருக்கட்டும். அவளா இஷ்டப்படும் போது இங்க வந்தா போதும். அவளை கட்டாயப்படுத்தி நீ இங்க அவளை கூட்டிட்டு வரக்கூடாது. செய்வே ஐயா? என்ன அத்தா நீ இதை என்கிட்ட நீ சொல்லணுமா? நானே அந்த முடிவில் தானே லட்சுமி அந்த வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அதை பற்றி தான் கவலைப்படாத, நிம்மதியப்படுத்துங்க. பெருமாளே, இவ்வளவு நாள் ஆசாசியா வளர்த்த அந்த குழந்தைய எப்படி பிரிச்சு இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது? நாங்க என்ன பாவம் பண்ணோம் இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு தெரியலையே. அக்கா, அக்கா எங்களை விட்டு போயிடாதக்கா. சத்தியமா நான் உன்னை எங்களை விட்டு போக விட மாட்டேன்க்கா. அழாதக்கா. அக்கா ப்ளீஸ் அழாத. அழாதக்கா. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். ஏன் அழற? அதான் அவங்க உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அக்கா அழாதக்கா. ப்ளீஸ்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. லக்ஷ்மி, லட்சுமி அழுதுன்னு இருக்கா? என்னன்னு தெரியலையேக்கா. அழாதக்கா.
அக்கா அழாதக்கா. லக்ஷ்மி லக்ஷ்மி அழாதடா லக்ஷ்மி. அம்மாடி லட்சுமி, அம்மா, என்னம்மா இது? அப்பா நான் தான் உங்க பொண்ணு, நீங்க தான் என் அப்பா. அந்த தியாகராஜன் இல்ல, அவரோட நம்பிச்சிடாதேல்ப்பா. அனுப்ப மாட்டேன், சத்தியம் பண்ணி கொடுங்க. கொடுங்கப்பா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கொடுங்கப்பா. லட்சுமி, தேசிக மேல எந்த தப்பும் இல்லம்மா. உண்மையை மறைக்கிறது கூட பொய் சொல்ற மாதிரின்னு நினைக்கிறவன் அவன். அப்படி இருக்கும்போது தியாகராஜனோட குழந்தை நீதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் அதை எப்படிமா மறைக்க முடியும் சொல்லு? அவனால மட்டும் உன்னை பிரிஞ்சு விட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? நீ அழற, அவனால அழ முடியல. ஏன்னா அவன் ஞானிமா, எல்லாருக்கும் நல்லது கெட்டதா எடுத்து சொல்றவன். உனக்கு ஆறுதல் சொல்லணுமா? புரியல. இது பாருமா, அந்த தியாகராஜனும் அவ அம்மாவும் போகும்போது என்ன சொன்னா? லட்சுமியை கட்டாயப்படுத்தாதேங்கோ, அவளுக்கா மனசுல என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்தா போரும் அப்படின்னு சொன்னாலே. அந்த பெருந்தன்மை பாத்தியா? அதை நினைச்சு பாருடி. இந்த பாரு, அவ உன்னை பலவந்தமா அழைச்சுன்னு போட்டுக்க இங்க வரல. நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப வந்தா போறன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. நீ உடனே போயாடும் நாங்களும் சொல்லலையே. படுத்து தூங்கு, நேரம் ஆறுது. தடிமா, படுத்துக்கோ. லக்ஷ்மி